நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள், இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணின் வழிகளை தெரிந்தவர்கள், நாள்தோறும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், நாம் தமிழர் பிள்ளைகள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை சீட்டுகள் வாங்கலாம், எவ்வளவு பெட்டிகள் வாங்கலாம், மறைமுகமாக எவ்வளவு வாங்கலாம், நேரடியாக எவ்வளவு வாங்கலாம் என்று. ஆனால் கருத்துக்களையும் கொள்கைகளையும் வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கடந்த முறை 2019 இதே போன்று நடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக இருந்தால்தான் பாரதிய ஜனதாவை வீழ்த்த முடியும், அது ஒண்ணு. ரெண்டாவது, திமுக வந்துட்டு நாம் தமிழர் ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் ஒரு பெரிய புரளியை கிளப்பி விட்டு வாக்குகளை பிரித்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 எம்பிகளை இந்த தமிழக மக்கள் வாரி கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இந்த 39 பேரை வைத்து நீங்கள் பிடுங்கியிருந்த ஆணிகள் எத்தனை அப்படின்னு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் அவர்களை பார்த்து நாம் நேரடியாகவே கேட்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு முதல்ல வந்துட்டு அவங்க அப்பா காலத்துல ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று தயார் பண்ணிருப்பாங்க. தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு ஒரே பிரிண்ட், வெறும் ஜெராக்ஸ் மட்டும்தான். என்னன்னா, கச்சத்தீவை மீட்டெடுப்போம். எத்தனை வருஷமா? 35 ஆண்டுகளா ஒரே பஞ்சாயத்தப்பா. கச்சத்தீவை மீட்டெடுப்போம், மாநில சுயாட்சியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். மத்திய அரசினுடைய அந்த அமைச்சரவையில இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் இல்லாத ஒரு அங்கீகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்தது. தொடர்ச்சியாக 14 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரே ஒரு மாநில கட்சி இந்த திமுக மட்டும்தான். இன்னைக்கு ஐயா மதிப்பிற்குரிய TR பாலு அவர்கள் டெல்லியிலிருந்து சொல்லுவாரு, ஆளுநர் தேவையில்லை, ஆளுநரை வெளியேற சொல்லுங்கள் சொல்லி. ஐயா மாடல் ஆட்சியின் தலைவர் இங்க தமிழ்நாட்டில் அவர் கூட தேநீர் விருதுக்கு போய்கிட்டு இருப்பார். யாரை ஏமாத்த இந்த கூட்டம் தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த நவீன யுகத்திலையும் என்னென்னவெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளும் அரசு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மந்திரி ஐயா பாலாஜி உள்ள போய் கிட்டத்தட்ட 250 நாட்கள் ஆகிட்டு ஊழல் செய்து, அதாவது நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாரு. அதாவது அரசினுடைய அந்த பொறுப்பை அவர் சௌரியத்துக்கு பயன்படுத்திட்டாரு, சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு 250 நாட்களாக தொடர்ச்சியாக கஜினி முகமதுலாம் தோற்றுவாருங்க. கிட்டத்தட்ட 23 முறை அப்பீல் பண்ணியா 23 முறையும் நீதிமன்றம் திருப்பி அனுப்பி இருக்கிறது. அடுத்த இரண்டாவதாக ஓசி என்று பேசிக் கொண்டிருந்த ஓசியின் நாயகன் மதிப்பிற்குரியவர் ஐயா பொன்முடி அவர்கள் இன்று மந்திரி, எம்எல்ஏ கூட கிடையாது. நீங்கள் நானுமாவது சகஜமா ரோட்ல தெரியலாம், அவர் ரோட்ல கூட தெரிய முடியாது. நேரடியா நீதிமன்றம் ஐயா உங்களுக்கு தண்டனை குற்றவாளி, உங்களை பதவி நீக்கம் பண்ணியாச்சு, சிறை தண்டனைக்கு போகணும்னா ஐயா உடனே எனக்கு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எனக்கு 75 வயதாயிருச்சு, எனக்கு முடியல, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பித்தம், கபம், அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. ஆனா இளைஞரணி மாநாட்டுக்கு வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு முதல்ல கோஷம் போட்டு போறது இதே ஐயா பொன்முடி அவர்கள் தான். நம்ம பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு நீங்க செட்டிபாளையத்திலிருந்து பல்லடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்ணுக்கடங்காத கல்குவாரிகள் இருக்கு. இந்த கல்குவாரிகள் மூலியமாக அரசு நிர்ணயித்த அளவுதான் இவர்கள் கற்களை எடுக்கிறார்களா என்பதை மட்டும் நீங்கள் நேரடியாக சென்று பாருங்கள். நீங்க மேல எட்டி பாத்தீங்கன்னா ஜேசிபியே தீக்குச்சி சைஸ்ல தான் இருக்கும், தீப்பெட்டி சைஸ்ல கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஆழம் போயிட்டேன். கீழே வந்தோம்னா கிருன்னு கீழே சுத்தி நாமளே உள்ள விழுந்துருவோம். அந்த அளவுக்கு ஆழம் போயிருச்சு. மக்களுக்கு இன்றைய நிலைமைக்கே குடிக்க தண்ணீர் இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லா கடைகள்லயும் தண்ணீர் இருக்கு. போத்தல் 20 ரூபா, போத்தல்லாம் தெரியாது, பாட்டில் 20 ரூபா, தண்ணி பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபா. 2024 இன்றைய சூழ்நிலைக்கே 1 லிட்டர் தண்ணீரின் விற்பனை விலை 20 ரூபாயாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க என் அன்பிற்கினிய உறவுகளே, இன்னும் 10 ஆண்டுகள், இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த தண்ணீர் 1 லிட்டர் 100 ரூபாய் என்று போத்தலில் அடைத்தாலும் நீங்க இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ இந்த மண்ணின் வளம், இந்த மக்களின் நலன், எதில் ஒன்றுமே அக்கறை இல்லாத இந்த திமுக கடந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வச்சிருந்த இந்த திமுக பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய இந்த
பாசிச பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நிகழ்த்திய ஏதாவது ஒன்று உடனே ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப கோச்சுக்கிட்டு வந்து 2 பேரும் வந்து புருஷன் காட்டி மாதிரி கோச்சுக்கிட்டு வெளியில போயிடுவாங்க. வெளியில வந்து பேட்டி கொடுப்பாங்க, நாங்க வெளிநடப்பு செய்தோம். இதை நீங்க உள்நடப்பே செஞ்சிருக்கலாம் ஐயா. உள்ள நின்று எங்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களை வந்துட்டு வகுக்க கூடாது என்று என் மண்ணின் மக்களுக்காக நீங்கள் போராடுவீர்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையில் இந்த தமிழக மக்கள் உங்களை 39 பேரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். ஆனா இன்னைக்கு இன்னும் கடைசியா பாருங்க, ஒரு 10 நாள் 15 நாள்ல இதே திமுக திரும்பி வரும். மீண்டும் எங்களுக்கு வாக்கு தாருங்கள். தொடர்ச்சியாக 56 ஆண்டு காலம் இந்த திமுக அதிமுகவை நம்பி ஏமாந்து நிற்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஏமாற பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி மக்கள் தயாராக இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது, பாரதிய ஜனதா அதிமுகவோட ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு 4 எம்எல்ஏக்களை வென்று வந்த இதே பாரதிய ஜனதா இப்பொழுது சொல்லுகிறது, நாங்கள் தனித்து நிற்கிறோம், எங்களுக்கு உங்களது வாக்கை தாருங்கள். 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பாரதிய ஜனதா அந்த 20 மாநிலங்களில் அந்த மக்களின் தேவைகளை பூரா பூர்த்தி செய்து விட்டார்களா என்ற ஒற்றை கேள்விக்கு எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் சரி, அவரின் தலைவரும் சரி, மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களும் சரி, இதுவரையும் பதில் சொல்லவே முடியாது. அவர் இதுவரை இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் செய்த ஒரே ஒரு சாதனை என்ன தெரியுமா? ஒரு முறை கூட செய்தியாளர்களை நேரடியாக சந்தித்தே இல்லை. தனிப்பட்ட முறையில் அவருக்கு வேண்டிய கேள்விகளை கேட்க சொல்லி ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு பேசுவதை தவிர மற்ற எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். பாரதிய ஜனதா இந்த மண்ணின் மக்களுக்காக நீர்வள பிரச்சனைக்கு, நிலவள பிரச்சனைக்கு, மாணவர் பிரச்சனைக்கு, போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனைக்கு, ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு, மருத்துவர்கள் பிரச்சனைக்கு, செவிலியர்கள் பிரச்சனைக்கு, துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு, இது எது ஒன்றுக்காவது வந்து களத்தில் வந்துட்டு இருக்கா? எது ஒன்றுக்கும் வராத பாரதிய ஜனதா ஜெய் ஸ்ரீராம் ஒற்றை வார்த்தையில் உங்களை மயக்க இங்க வந்து ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவை பற்றி நமக்கு பேச ஒன்றும் இல்லை. காரணம், அதிமுகவே இன்றைக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. பாவம் எடப்பாடியார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சி முற்றுமுழுதாக அழிந்து போன ஒரு கட்சியை தன் தோளில் எப்படி முதலாக பாஜகவை தன் தோளில் தூக்கி கொண்டு இந்த தமிழக மண்ணிற்கு அடையாளம் காட்டி கொடுத்த இந்த திமுக, இதே திமுக தான் என்று சொல்கிறது பாசிசத்தை ஒழிக்க எல்லாரும் திராவிட மாடலுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று. 39 எம்பிகளை இதே பாசிசத்தை ஒழிக்கத்தானே உங்களை அனுப்பினோம். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு எவரிடத்திலும் இன்று பதில் கிடையாது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள், இது இங்க எப்படி வந்து நம்ம செட்டிவாளையா உள்ள வந்து அரசம்பாளையா இப்படி வந்து உள்ள பல்லட வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பகுதிகளில் இருக்க கல்குவாரிகள் எப்படி வந்து இந்த மண்ணின் வளங்கள் திருடப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போல தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்க மொத்த மலைகளையும் உடைத்து நொறுக்கி கேரளாவிற்கு அனுப்புகிற வழியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் வந்துட்டு இதுக்கு மழை போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு விவசாயியின் மகனாக, விவசாயியாக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் என் உறவுகளை, பெய்கிற மழை நீரை பூமியை வந்து பிடித்து வைக்கும். ஆனால் இவர்கள் தோண்டப்படுகிற இந்த கிரஷர் மூலியமாக பெய்கிற மழை நீர் மொத்தமாக அந்த கிரஷர் குழியில தான் போகும். நிலத்தடி நீர்மட்டம் என்பது உயரவே உயராது. இன்றைய சூழ்நிலைக்கே வந்து விவசாயத்திற்கு முற்றுமுழுதாக தண்ணீரே கிடையாது. இன்றைக்கு சூழ்நிலையே எப்படி என்றால் இன்னும் 20 ஆண்டுகளில் உங்கள் குழந்தைகளின் எண்ணத்தை நீங்கள் உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். 20 மாநிலங்களுக்கும் மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இதே பாரதிய ஜனதா கட்சி வைக்காத ஒரு முழக்கம். 56 ஆண்டு காலம் இந்த மண்ணில் தின்று கொடுத்த திராவிட இயக்கங்கள், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இருவேறு திராவிட கட்சிகளும் சொல்லாத ஒரு முழக்கம். 100 ஆண்டு கால கட்சி, நாங்கள் சுதந்திரத்திற்கு போராடிய கட்சி என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த காங்கிரஸ்காரர்கள் சொல்லாத ஒரு முழக்கம் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. இந்த மண்ணின் மக்களுக்கு மருத்துவம், குடிநீர் இவை அனைத்துமே வந்துட்டு முற்றுமுழுதாக இலவசம். நாம அதிகமா செலவிடுறது ஒண்ணுக்கு தான். ஒண்ணு படிக்கிறதுக்கு, இன்னொன்னு உடம்பு முடியலன்னா வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு. இது ரெண்டுமே நாம் தமிழரின் ஆட்சியில் முற்றுமுழுதாக இலவசம். அதுபோக தூய குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், இந்த போத்தலில் அடைத்து 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கும் இந்த அவல நிலையை ஒழிப்பதற்காக, இந்த மண்ணின் வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்காக, நிலவள கொள்ளையை, நீர்வள கொள்ளையை தடுப்பதற்காக இந்த தின்று கொளுத்த இந்த திமுக, அதிமுக ஒழித்து கட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் படித்த எங்கள் அண்ணன் மருத்துவர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் வாக்கினை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.